எல்லா துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 2nd March 2025 Sunday. Today is the Lord's Day. ஆண்டவருடைய நாள். ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். இன்னைக்கான வசனத்தை பார்ப்போம். அது 2 Corinthians chapter 4 verse 3. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். But even if our gospel is veiled, it is veiled to those who are perishing. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். எந்த சுவிசேஷம்? இயேசு பற்றி நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மேசையா, இயேசுதான் கிறிஸ்து என்கிற சொல்லுகிற இந்த செய்தி அது வீண் என்று நினைப்பார்கள். ஆனால் அது விளங்கல, மறைப்பொருளே, அது விளங்காத ஒரு காரியம், அது உண்மை இல்லாத ஒரு காரியம் நினைச்சா அது கெட்டு போறவங்களுக்குன்னா அது ஏற்று, நான் எனக்கு கடவுள் வேணாம், எனக்கு உண்மை வேணாம், எனக்கு விடுதலை வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு கெட்டு போகிறவர்களுக்கு அந்த சுவிசேஷம் விளங்காம இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நான் நம்புறது ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றது சரிங்களா? அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லாட்டி நான் நம்புவேன், அது தப்பு இல்லை. ஆமா தானே? நீ என்ன சொன்னாலும் சரி நான் நம்புவேன், அது உண்மையோ உண்மை இல்லையோ இல்லையா, நான் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சிலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா பவுல் சொல்றாரு, கெட்டு போகிறவர்களுக்கு இந்த சுவிசேஷம் விளங்காது, மறைப்பொருளா இருக்கு. புரிகிறதா அருமையானவர்களே? நான் கடவுளை அறிய வேண்டும், கடவுளுடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். I must know the way of God. I must find the way for salvation. சமாதானத்துக்கான வழியை நான் அறிந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தின் வழி என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆனா அதெல்லாம் வேணாம், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் போவேன்னு நினைக்கிறவன், அவன் கெட்டு போறவன், அவனுக்கு இது விளங்காது, புரியாது அவர்களுக்கு. பவுல் எவ்வளவு அழகா ஏன் அப்படி சொல்ற? இந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டு இதுதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம், இந்த சுவிசேஷத்தை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நீ கெட்டு போறத அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்கிற, இந்த உண்மையை நீ பார்க்க மாட்ற, இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் மேசையா என்கிற இந்த சுவிசேஷத்தை நீ பார்க்க மாட்ற, புரிஞ்சுக்க மாட்ற, அதைத்தான் பிடிச்சிட்டு இருக்கிற. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், பவுல் அப்படிதான் இருந்தேன். ஆனா என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பாவிகளிலே பிரதான பாவி என்னை தெரிந்து கொண்டார் என்று அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரிய, ஆண்டவரிடத்துல வந்துவிடு. கெட்டு போகிறவர்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை விளங்காது, புரியாது. They won't commit because they can't find life. அந்த ஜீவனை அங்கு பார்க்க முடியாதனால அவங்களால அதை அர்ப்பணிக்க முடியவில்லை. அது கெட்டு போறதுக்கு விளங்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமா தானே? அதனால அருமையான சகோதரனே சகோதரி, ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய சுவிசேஷத்தின் மூலம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்களுடைய சுவிசேஷத்தின் உண்மைகளை, சத்தியங்களை நாங்கள் எல்லாரும் காண உதவி செய்யுங்க. தடைகளை எடுத்து போடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும், நன்மையும் கிருபையும் பெருகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, என்னை வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு வந்து உயிரை கொடுத்தார். அவரை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்க. டேக் கேர். காட் பிளஸ்.